இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமா, ரஜினி, கமல், விஜயகாந்த், சரத்குமார், கார்த்தி அப்படின்னு பல ஹீரோக்கள் டாப்ல இருந்த நேரத்திலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையே உருவாக்கி முக்கிய ஒரு நடிகரா வலம் வந்தவர் தான் அர்ஜுன். அவருக்கு ரசிகர்கள் ஆக்ஷன் கிங் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து ரொம்பவே கொண்டாடினாங்க. 80கள்லயும் 90கள்லயும் டாப் ஹீரோவா இருந்த இவரு அதுக்கப்புறம் கொஞ்ச வருஷம் சினிமாவில இருந்து விலகிய இருந்தாரு. ஆனா இப்போ அவர் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்திருக்காரு. இப்போ நிறைய படங்கள்ல நெகட்டிவ் ரோல்ஸும் கேரக்டர் ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா விஜயோட லியோ படத்துலயும் ஒரு முக்கியமான வேஷத்துல நடிச்சிருந்தாரு. அதையெல்லாம் தாண்டி இப்போ நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அர்ஜுனோட பொண்ணு ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுக்கு ரீசெண்டா மேரேஜ் நடந்துச்சு. அந்த மேரேஜ் சினிமாவோட திரை உலகத்துல ரொம்பவே பேசப்படுற ஒரு பொருளா ஆச்சு. அது என்னன்னு தானே கேக்குறீங்க. அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யாவும் தம்பி ராமையாவோட பையன் உமாபதியும் ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு வந்தாங்க. அவங்களோட காதலை வீட்டுல சொல்லி பெற்றோர்கள் சம்மதத்தோட 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட கல்யாணம் போரூர்ல அர்ஜுனுக்கு சொந்தமான ஆஞ்சநேயர் கோவில்ல தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜூன் 14ஆம் தேதி அவங்களோட வரவேற்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. வரவேற்பு நிகழ்ச்சி ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்துச்சுன்னு சொல்லலாம். அதுல முக்கியமான திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ரஜினி, ஷாலினி, அஜித், சிவகார்த்திகேயன் அப்படின்னு பல முக்கிய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, அர்ஜுன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாண சீர்வரிசையா 500 கோடி ரூபாய் வரதட்சணையா கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அர்ஜுனுக்கு போரூர்ல நிறைய இடங்கள் இருக்கிறதாவும், ஏன் இதை விட அவருக்கு போரூர்ல ஒரு கிராமமே சொந்தமா இருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு கோடிக்கணக்கு மதிப்புள்ள ஆடம்பர சொகுசு பங்களாவையும் பரிசா வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நடிகர் அர்ஜுனுக்கு 1000 கோடி சொத்து இருக்கிறதாவும், அதுல 500 கோடி ஒரு பொண்ணுக்கும் அடுத்த 500 கோடி இன்னொரு பொண்ணுக்கும் சீதனமா கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன இந்த விஷயத்த பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.